நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரால் கொண்டுதான் நீங்கள் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். அந்த திருடனாகிய பிசாசு உங்கள் ரட்சிப்பை திருட வருகிறானே, அவனிடமிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும்? உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்க ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்ள முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற மனித பலங்களை வைத்து உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கு இருக்கிற பெயர் புகழை வைத்து உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கு இருக்கிற குடும்ப சப்போர்ட்டை வச்சு உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ள முடியும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் சிஸ்டர், எனக்குள்ள என்ன இருக்கு, நான் என்ன கிருபை எனக்கு இருக்கு, என்ன வரம் இருக்கு, அது முக்கியமல்ல. உங்களுக்குள் எல்லாவற்றை விட விசேஷமான ஒன்று இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்தல ஒரு பெரிய ரட்சிப்பு. சபை ஐக்கியத்துக்கு வர விட மாட்டேங்கான், ஜெபிக்க விட மாட்டேங்கான், உபாச கூடத்துக்கு வர விட மாட்டேங்கான், தரிசனத்துல இணைய விட மாட்டேங்கான். இன்னும் கர்த்தருக்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கவோ வேதங்களை வாசிக்கவோ ஆண்டவருக்காக எழும்பவோ விடாதபடி அவன் போராடுகிறான். தனியாக குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறம் ஜெபிக்க முடியல, குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு முறை சபையில இருக்க முடியல, கர்த்தருடைய சமூகத்துல பிரசன்னத்துல என்ஜாய் பண்ண முடியல, தேவ பிரசன்னத்துல இணைந்து நிற்க முடியவில்லை. ஒரு ஆவிக்குரிய நித்திரை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆவிக்குரிய நித்திரையை விட்டு சபை எழுந்தால்தான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள முடியும். செய்யும்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், அதிலே 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 15. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் இருந்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். ஆண்டவர் இருக்கிற இந்த சில நிமிடங்களில் நம்ம தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்று எசேக்கியா ராஜா சொல்றார். இந்த 20ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், எசேக்கியா ராஜாவுடைய மரண நாட்கள் நெருங்கி இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நீர் உம்முடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும், ஆண்டவர் உம்மை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கு கடந்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்கிறார். அந்த விண்ணப்பம் என்ன? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக மன உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்படி ஜெபம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுது ஜெபம் பண்றார். ஜெபித்த போது ஆண்டவர் எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் திரும்பவும் பேசுகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களில் 15 வருடங்கள் நான் உனக்கு கூட்டி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்ததற்கான 2 காரணங்களை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாக உண்மையாகவும் ஆலயத்தின் காரியங்களை தன்னுடைய 1ஆம் வருஷத்தில் அவர் நினைவு கூர்ந்ததுனால கர்த்தர் அதை நினைச்சு எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு கூட்டத்தார், ஏன் 15 வருஷம் எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் கூட்டி கொடுத்தாருன்னு சொன்னால், அவருக்கு அந்த மரண தருவாயில் இருந்தபோது எசேக்கியா ராஜாவுக்கு பிள்ளை கிடையாது. ஒருவேளை அவர் மரித்து போனால் அந்த யூத கோத்திரத்தில் ராஜா இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. அந்த சந்ததி, தாவீதின் சந்ததி
அது கட்டாவதற்கு அது நின்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 15 வருஷத்தில் தான் குழந்தையை தேவன் கொடுத்து அடுத்த சந்ததி எழுப்பினதாக சிலர் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால எசேக்கியாவை கர்த்தர் நினைவு கூறுகிறார், ராஜாவை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டார். கூட்டி கொடுத்த பிறகு பாருங்க, 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அக்காலத்தில் பலாதானின் குமாரனாகிய பெரோதாத் பலாதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்புகிறான். தன்னுடைய ஸ்தானாதிபதியாக ஒரு மனிதனை, இந்த மாதிரி எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருந்தார், அந்த வியாதியில் இருந்தவர் சுகமடைந்ததாக கேள்விப்படுகிறேன் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நிருபங்களை கொடுத்து சில வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வெகுமானத்தை எல்லாம் வாங்கி வச்சுட்டு எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து என்ன செய்கிறார் பாருங்க, 13ஆம் வசனம். பின்பு எசேக்கியா என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளி பொன்னு கந்தவிருக்கங்கள் நல்ல பரிமள தைலங்கள், தன் ஆயுத சாலை அனைத்தும், அடுத்த தன் பொக்கிஷ சாலையில் எல்லாவற்றையும் காண்பித்தான். வேதம் சொல்லுது பாருங்க, தன் அரண்மனையில் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத ஒரு ஒன்றும் இல்லை. இதெல்லாத்தையும் எல்லா பொக்கிஷங்கள் எல்லாம் திறந்து, வெள்ளி பொண்ணு என்கிட்ட இவ்வளோ இருக்குது, ஆயுதத்தில் எனக்கு இத்தனை ஆயுதம் இருக்குது, எனக்கு இத்தனை பொருள் இருக்குது, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, இவ்வளோ நன்மை இருக்குன்னு சொல்லி தன் பொக்கிஷத்தில் எல்லாவற்றையும் திறந்து காண்பித்து விட்டான். அதுக்கப்புறம் தான் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் கேட்குறார். 14ஆம் வசனத்தில் அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாட்ட வந்து கேட்குறார், அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு ராஜா என்ன சொல்கிறாரு, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தாங்க அப்படி சொல்கிறார். சொன்ன உடனே 15 சொல்கிறார், அப்பொழுது தீர்க்கதரிசி கேட்குறாரு, உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா என்ன சொல்கிறாரு, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க எதெல்லாம் பார்த்தாங்களோ அதெல்லாம் அவங்க சிறைப்பிடிச்சிருவாங்கன்னு கர்த்தர் பேசுகிறாரு. அப்போது அவனுடைய காலத்துக்கு பிறகு அவனுடைய மகனுடைய காலங்கள் வந்தபோது பாபிலோன் ராஜாவுடைய ஊழியக்காரர் எதெல்லாம் பார்த்தாங்களோ அதை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். சரி, இது இந்த காரியம். ஆனால் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானம் செய்ய போகிறோம். நமக்குள்ளே தேவன் அநேக பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு பொக்கிஷ சாலையை போல வச்சு நிறையா பொக்கிஷங்களை உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொக்கிஷ சாலையை போல் இருக்கிற நாம் நமக்குள் இருக்கிற பொக்கிஷத்தை பூட்டி வைத்து கொண்டு அதை பத்திரப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு பொக்கிஷ சாலை, நீங்க ஒரு ஆமாம், உங்களுக்குள்ள விலையேற பொருள், விலையேற பெற்ற பொக்கிஷம் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்குள்ள விலையேற பெற்ற பொக்கிஷம் என்ன இருக்குது? அந்த பொக்கிஷத்தின் மேல தான் பிசாசு குறி வைக்கிறான். நம்ம நினைக்கிறோம் அவன் நம்ம பணத்தை எடுக்க வாரான், நம்ம பொருள் எடுக்க வாரான்னு. நம்ம பணம் அவனுக்கு மேட்ரு கிடையாது, நம்ம பொருள் மேட்ரு கிடையாது. அதை தாண்டி நமக்குள்ளே அநேக பொக்கிஷங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நமக்குள் இருக்கிற ஒரு 3 பொக்கிஷங்களை மாத்திரம், பொக்கிஷம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தால் நிறைய வரும், ஆனால் 3 பொக்கிஷங்களை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். நமக்குள் இருக்கிற பொக்கிஷம் என்ன அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். 2வது, அந்த பொக்கிஷத்தை நம்ம காத்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, அதையும் நம்ம தியானம் செய்ய போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நமக்குள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னா ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்னது?
ரட்சிப்பு. வேதம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் உங்கள்கிட்ட திருட வர்ற அந்த திருடங்கிற பிசாசு உங்கள்கிட்ட இருக்கிற ரட்சிப்பை தான் அவன் முதலாவது திருட வருவான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபிக்கப்பட்ட ஜெபங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, வடித்த கண்ணீர்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கர்த்தர் உங்களை ரட்சிப்பதற்கு கர்த்தர் உங்களை சந்திக்கும்படி அனுப்பின ஆட்கள் அதிகம். இந்த ரட்சிப்பை ஆண்டவர் உங்கள் கரத்திலே கொடுப்பதற்கு அவர் தன் சொந்த இரத்தத்தை சிந்தினார். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீங்களும் நானும் கிரயத்திற்கு மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். கிரயம் செலுத்தி ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தமிழகத்திலே நம்முடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலே வெளி நாடுகளிலிருந்து வெளி தேசங்களிலிருந்து அநேக மிஸ்டர்களை அனுப்பி சுவிசேஷம் என்கிற வெளிச்சத்தை உண்டாக்கி எப்படியாகிலும் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமீன் ஒரு அற்புதமான ஒரு மிஷனரி ஆமீன் சீகன் வாலு என்கிறதான ஒரு மிஷனரியை எழுப்பி இந்த பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து இன்னும் பல காரியங்கள் நடந்திருக்கிறது. நீங்களும் நான் இந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள ஊழியர்களை அதிக முறை பயன்படுத்தி இருக்கிறார். ஆமீன். இன்னும் மற்ற லெவல்ல அநேக மனிதர்களை பயன்படுத்தி தான் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் உங்கள் கரத்தில் தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க எதனால கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவங்க, எதனால சாத்தவங்க மேல கண் வைக்கிறானா, உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? ரட்சிப்பு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி இரட்சகா நான் உம்மை தொழுவேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமேன், உம்முடைய ரட்சினத்தை என் கண்கள் கண்டது. இது லூக்கால வரும். இன்னொரு வசனம் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமேன், ரட்சிப்பினால் என் ஆத்துமா களிகுறுகிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பை கர்த்தர் உங்க கரத்துல கொடுத்ததுக்கு ஒரு பெரிய ஆமேன் நோக்கம் அதில் இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில நேரங்களில் சில தாய் தகப்பன்மார் சில பிள்ளைங்களுக்கு ஒரு சைக்கிள், ஒரு பைக்கு, ஒரு செல்ஃபோனு, ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும்போது அதை லோன் போட்டு இல்லை கடன் வாங்கி இல்லை கஷ்டப்பட்டு அதை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க அதை பெருசாக பொருட்டாவே எடுக்காது. அந்த பைக்கை அப்படியே வெயிலில் விட்டுருக்கோம். ஆமாம், அந்த பொருள் அப்படியே துரத்திக்கு போட்டிருக்கோம். அது சரியாக பயன்படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த தாய் தப்பன் சொல்லுவாங்க, இந்த பொருளுடைய மதிப்பு எத்தனை லட்சம் தெரியுமா? இந்த பொருளுடைய மதிப்பு எத்தனை ஆயிரங்கள் தெரியுமா? இதை நான் உன் கரத்தில் கொடுப்பதற்காக நான் பட்ட பிரயாசங்கள் எவ்வளவு தெரியுமா? ஆனால் நீயும் அந்த பொருளை சும்மா அற்பமாய் நினைக்கிறாய். அது உனக்கு இலவசமாய் உன் கரத்தில் கிடைத்தது இலவசம். நீ இந்த பைக்கை பணம் கொடுத்து வாங்காததுனால அதோடைய கிரயம் உனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு தாய் தகப்ப தன் பிள்ளைகள் அந்த 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 வாகனத்தையோ அந்த பொருளையோ அதை சாதாரணமாய் நினைத்ததை பயன்படுத்தும் போது பெற்றோர்கள் சொல்லுகிற வழக்கம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை கொடுப்பதற்கு, ஒரு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஒரு படிப்பை கொடுப்பதற்கு, ஒரு ஞானத்தை கொடுப்பதற்கு, நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுப்பதற்கு, நல்ல ஒரு வேலையில் அவர்கள் நிலைநிறுத்துவதற்கு, நல்ல ஸ்தானத்தில் அவர்களை திருமணம் செய்து கொடுப்பதற்கு பட்ட பிரயாசங்கள் இந்த ஸ்தானத்திற்கு எவ்வளவு தெரியுமா என்று ஒரு பாடுகளை, ஒரு காரியத்தை சொல்றீங்க தெரியுமா? அதை தாண்டி தேவன் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்திலே இன்றைக்கு கொடுக்க இந்த ரட்சிப்புக்காக தேவன் செலுத்தின கிரயம் அதிகம். பரலோக மேன்மையை துறந்து, பரலோகத்தில் இருக்கிற அந்த மேன்மையான அந்த காரியத்தை திறந்து சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் 100% தேவனாக உலாவி வந்தார். அதே நேரத்தில் 100% அவர் மனிதனாக இருந்தார். இந்த காரியத்தில் ஒரு விளக்கத்தை சொல்லி நான் செய்திக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன்.
இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் பூமியில் இருக்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இயேசு கீழே இருக்கிறார், அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், ஆகவே இயேசு கீழையும் பிதா மேலையும் இருக்கிறார்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சிலர் சொல்லுகிறார்கள் பிதா பெரியவர், இயேசு அதை விட கொஞ்சம் சிறியவர், பரிசுத்த ஆவியானவர் அதை விட கொஞ்சம் சின்னவர் அப்படின்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்லுகிறது மூவரும் ஒருவராகத்தான் இருக்கிறார்கள். அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்த போது அந்த தெய்வமே ஒரு மனிதனாக நடமாடி வந்தார். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பொழுது புரிந்து கொள்ளுவீர்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற சிஎம்மா இருக்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த நபரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வருகிறார். வரும் பொழுது ஒரு மாறு வேடத்தை தரித்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே கடந்து வருகிறார். அந்த மக்களோடு ஒரு 2 மாதம் தமிழகத்தின் மக்களோடு வாழ வேண்டும் என்று ஒரு மாறு வேடம் தரித்து வருகிறார். உதாரணத்துக்கு தூத்துக்குடி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறார், என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, என்ன காரியம் அப்படின்னா, எங்களுக்கு இங்கே தெருவில் தண்ணி இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி, உங்களுக்காக நான் சிஎம்கிட்ட நினச்சிக்கிறேன், பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் உங்கள்கிட்ட பேசுகிறது யாரு தான்? சிஎம் தான் பேசுகிறாரு. அவர் தரித்திருக்கிற வேடம் தான் என்னது? ஆமென், மனித அந்த மக்களோடு மக்களாக ஒரு ரூபத்தை அவர் தரித்திருக்கிறார். அதே போல தான் ஜீசஸ் சொல்றாரு, ஆமென், நான் உங்களுக்காக பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொண்டேன்னு சொல்றாரு. அந்த பிதாவை யாரு தான்? ஜீசஸ் தான். ஆமென் சொல்லுங்க. எத்தனை இந்த சத்தியம் வழங்குது? ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுங்கள். ஜீசஸ் சொல்றாரு, நான் உங்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உங்களுக்கு போய் பிதாவிடத்திற்கு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய வலது பார்சத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறாரே. ஆக்சுவலா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது அந்த பிதாவாகிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் பிதாவை பார்க்கணும். அவர் சொல்றாங்க, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், என்னை கண்டவன் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படின்னா நான் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்ல அந்த அர்த்தம் கிடையாது. அவர் தான் நான் தான் அவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவ்வளோ பெரிய அந்த மேன்மை, அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அவ்வளோ பெரிய அந்த பரலோக மேன்மையை விட்டுட்டு மனித, ஆமென், வேதம் சொல்லுகிறது அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாரா. என்ன அடிமையின் ரூபம் எடுத்தாரா? மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம். மனிதன் ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தானே, அந்த அடிமையின் ரூபம் எடுத்தார். அதாவது மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் அந்த அடிமையின் ரூபத்தை எடுத்து நம்மை ரட்சிக்கும்படி இந்த உலகத்தில் உலாவி வந்தார். பாடுகளை சகித்தார், போராட்டங்களை சகித்தார். அவர் கரத்தால் படைக்கப்பட்ட ஜனங்களை அவரை வாரினால் அடித்தார்கள். பிதாவாகிய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் எனக்காக தேவதூதரை அனுப்புவேன் சொல்றாரு. ஒரு தேவ மனிதர் இவ்விதமாக ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது, அங்கே உபவாசத்தில் இருந்தபோது அவர் ஒரு தியானமாக சொல்லுகிறார். அது நம்ம ஒரு தியானமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அப்பொழுது சில பரிசுத்தவான்கள் சொன்னார்களாம், எலியா, சில பரிசுத்தவான்கள் சொன்னாங்களாம், ஆண்டவரே நீரே இந்த பாடுபடணும், நீரே இந்த 40 நாள் உபவாசம் இருக்கணும், வேணாம் இந்த சாப்டரை ஏன்ட்ட தாங்க, நான் பார்த்துக்கிறேன், இன்னும் 3 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் நீங்கள் அறையப்படணும், அதெல்லாம் நான் பட்டுருதேன், நீங்கள் தயவுசெய்து பரலோகம் போயிருங்க, இந்த மனுஷ ரூபமாக நீங்கள் இருக்காதீங்க, உங்கள் மேன்மை அவ்வளோ பெருசு, நீங்கள் தான் அந்த உலகத்தெல்லாம் படைச்சிங்க ஆண்டவரே அப்படி சொன்ன போது தேவன் சொன்னாரா, நோ, இந்த பாதையின் வழியாக என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும்னா இந்த திட்டத்தின் வழியாக நான் கடந்து போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எப்படியாகிலும் திருட வேண்டும் என்று திருடன் வருகிறான். நம்ம நினைக்கிறோம் அவன் திருட வந்தது நம்ம சரீர சுகத்தை தான் அவன் திருட வாரா, நம்மகிட்ட இருக்கிற இது பொருளாதாரத்தை திருட வாரா, நம்மகிட்ட இருக்கிற ஏதோ சில விஷயத்தை தான் திருட வாரான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பத்திரப்படுத்துறோம். ஆமா, பொருளாதாரத்தை பத்திரப்படுத்துறோம், பொருளாதாரத்தில் இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டு ஜெபம் பண்றோம், இந்த சரீரத்தை ஆரோக்கியமா இருக்கணும் ஜெபம் பண்றோம். ஆனா அவங்க பிசாசு உங்களோட திருடவர் என்ன தெரியுமா? ரட்சிப்பை திருட வருகிறார். சில நேரங்களில் சில திருடர்கள் சிலர் விரட்டி கொண்டு வருவார்கள். அவங்க நினைப்பாங்க, என் கையில் இருக்கிற பர்ஸை தான் என்ன செய்கிறான், விரட்டிட்டு வாரான்னு நினைப்பாங்க.
ஆனால் அவன் எதை குறி வச்சிருப்பான்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். கழுத்தில் போட்டிருக்கிற செயின். இவங்க என்ன நினைப்பாங்க? என் பர்ஸை தான் அவன் திருடணும், தூக்கி போடுவாங்க பர்ஸை, அவன் திருடான், அவன் எடுத்துகிட்டு ஓடட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் குறி வைக்கிறது எதுன்னே தெரியாமல் நாம் அதில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள் இருக்கிற பொக்கிஷமாகிய ரட்சிப்பை அவன் திருடும்படி வருகிறான். You have to safety for this. அந்த காரியத்தை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கிடணும், ரொம்ப பத்திரமா வச்சுக்கிடணும். பொக்கிஷத்தை திறந்து பாபிலோன்ட்ட காட்டுறக்கூடாது, அதை பத்திரமாய் காத்துக்கொள்ளணும். இந்த ரட்சிப்பு என்கிற பொக்கிஷத்தை பத்திரமாய் காத்துக்கொள்ள 3 குறிப்புகள் இருக்கிறது. நேரங்களை பொறுத்து நான் மேக்சிமம் 3 பொக்கிஷத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்கிற பொக்கிஷத்தை நம்ம காத்துக்கொள்ள நம்ம செய்ய வேண்டிய காரியம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதில் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள் என்கிற ஒரு பொக்கிஷமாய் அந்த ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரினால கொண்டுதான் நீங்கள் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். அந்த திருடனாகிய பிசாசு உங்கள் ரட்சிப்பை திருட வருகிறானே, அவனிடமிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும்? அவனிடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் அதை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்க ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்ள முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற மனித பலங்களை வைத்து உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்குள் இருக்கிற பெயர் புகழை வைத்து உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கு இருக்கிற குடும்ப சப்போர்ட்டை வச்சு உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ள முடியும். சத்தமுற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் மேலறையில் ஊற்றப்படுகிறார். ஆனால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்ட சாட்சி, அதுக்கு நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தர்றேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவதற்கான நோக்கம் என்ன? உங்களுக்குள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இருந்து நான் யோசிக்கிறேன். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் என்பது தேவ சமூகம், எரிகோ என்பது பாவம் நிறைந்த இடம். அந்த மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது கள்ளன் என்கிற பிசாசின் கையில் அவன் அகப்படுகிறான். அகப்பட்ட போது முதலாவது அந்த கள்ளன் என்ற பிசாசானவன் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு, அவன் வஸ்திரத்தை, ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை, அததான் அவன் ஃபர்ஸ்ட் டச் பண்றான். அதான் வேதம் சொல்லுகிறது. சகரியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜோசுவா, பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய், ஆமென் ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? நாம் சரீரத்தை ஆமென் மறைக்கிற இந்த வஸ்திரத்தை தினமும் நாம் வாஷிங் மிஷின்ல போட்டு நம்ம துவைச்சு எடுத்து நம்ம கிளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கொள்றோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குதுல, அது கரைபடாம இருக்குதா? அது அசுத்தப்படாம இருக்குதா? அது பாவம் இல்லாம இருக்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்திலும் ஆமென் நெருக்கத்திலும் வெளிப்படுத்தலும் எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் உபத்திரவத்திலும் நெருக்கத்திலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை, இந்த வெண் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்தவர்கள்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் சிஸ்டர், எனக்குள்ள என்ன இருக்கு, நான் என்ன கிருபை எனக்கு இருக்கு, என்ன வரம் இருக்கு, அது முக்கியம் அல்ல. உங்களுக்குள் எல்லாவற்றை விட விசேஷமான ஒன்று இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்தல ஒரு பெரிய ரட்சிப்பு. அதை திருடும்படி பிசாசு போராடுறான். சபை ஐக்கியத்துக்கு வர விட மாட்டேங்கான், ஜெபிக்க விட மாட்டேங்கான், உபாச கூடத்துக்கு வர விட மாட்டேங்கான், தரிசனத்துல இணைய விட மாட்டேங்கான். இன்னும் கர்த்தருக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கவோ வேதங்களை வாசிக்கவோ ஆண்டவருக்காக எழும்பவோ விடாதபடி அவன் போராடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர்கள் தான் நாம் காத்து கொள்ள முடியும். இங்கே ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் அசுத்தப்படுத்துவதற்கு பிசாசு செய்கிற ஒரு தந்திரத்தை உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம். ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே 11வது வசனமும் 12வது வசனத்தையும் எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். ரோமர் 13, 11, 12 வாசிக்க கேட்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது ரட்சிப்பு எப்படி இருக்கிறதா? அதிக சமீபமாய் இருக்கிறது அந்த ரட்சிப்பு. ஆனால் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆண்டவர் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆய்ச்சி என்று. நாம் ஒரு நித்திரையில் இருக்கிறோம், கனநித்திரை. இன்றைக்கு விசுவாச பிள்ளைகள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாமல் போவதற்கான காரணம் என்ன? பிசாசானவன் இன்றைக்கு ஆவிக்குரிய நித்திரையை கொடுத்து விட்டான். தனியாக குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறம் ஜெபிக்க முடியல, குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு முறை சபையில இருக்க முடியல, கர்த்தருடைய சமூகத்துல பிரசன்னத்துல என்ஜாய் பண்ண முடியல, தேவ பிரசன்னத்துல இணைந்து நிற்க முடியவில்லை. ஒரு ஆவிக்குரிய நித்திரை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆவிக்குரிய நித்திரையை விட்டு சபை எழுந்தால்தான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பில்லை, ஆராதனை குறித்த விழிப்பில்லை, உபவாச ஜபத்தை குறித்த விழிப்பில்லை, தரிசனத்தை குறித்த விழிப்பில்லை. ஏதோ ஆராதனைக்கு வருகிறோம் போகிறோம் என்று அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு அதிக சமீபமாய் இருக்கிறது. நித்திரை, உறக்கம், சோம்பேறித்தனம், அசட்டை, அசதி, நிர்விசாரம் பெருகி இருக்கிறது. ஆண்டவர் எச்சரிக்கிறார், இந்த நித்திரையை விட்டு எழும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதிகாலை ஜெபம் இருக்கிறதா? இரவு விழித்து ராக்காலத்தில் போராடுகிற ஜெபம் இருக்கிறதா? ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அங்கலாய்த்து கேட்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த இடத்துல வந்திருக்கிற வராதிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார், ஆவிக்குரிய நித்திரை விட்டு நீ எழும்பிதான் ஆக வேண்டும், எழும்ப வேண்டும். நித்திரை மயக்கம், ரட்சிப்பை பிசாசு திருடி கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதிருங்கள். வஸ்திரம் உங்களை விட்டு போன பிறகு நீங்கள் எழுந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஏசா மனம் மாறுதலை தேடியும் காணாமல் போனான். சேஷ்டபுத்திர பாகம் ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய பிளெஸிங். அலட்சியமா என்னை நான் சாக போற இந்த ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு? அற்பமா எண்ணினான். ரட்சிப்பை குறித்த அற்பம், தேவ காரியத்தை குறித்த அலட்சியம். இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற மிகப்பெரிய ஒரு காரியம் அலட்சியம். அலட்சியம். ஆராதனைக்கு நேரத்துக்கு வர்றது கிடையாது, உபவாச ஜபத்துக்கு வர்ற கிடையாது, இரவு ஜபத்துக்கு வர்ற கிடையாது, எந்த கூட்டத்திலும் பங்கெடுக்கிற கிடையாது. எப்பமாவது வருவான், எப்பமாவது போவான். அலட்சியம். தேவன் கடினமா இன்றைக்கு பேசுகிறார், இன்றைக்கு கடினமா இடைபடுகிறார். சபை மனம் திரும்பியாக வேண்டும், சபை கர்த்தர் பக்கமாய் திரும்பியாக வேண்டும். நீ நித்திரை விட்டு எழுந்திருக்கிற காலம் வந்திருக்கிறது. சோதனைக்கு உட்பட கூடாதுன்னா விழித்திருந்து ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். சோதனையில மாட்டிக்கொள்வோம். ஆண்டவர் இந்த காலவில் அங்கலாய்க்கிறார். ஏன் கன்னிகள், ஏன் சோதனைகள்? இந்த காலவில் ஆண்டவர் பேசுறாரு, நித்திரை. வேதம் சொல்லுகிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று.
அந்த நேரம் வந்துட்டு இனி இந்த சத்தத்தை கேட்டு எழும்பாமல் இருந்தால் அது உங்களுக்கும் கர்த்தருக்குள்ள காரியம். ஜபத்துல எழும்பணும், விசுவாசத்துல எழும்பணும், கமிட்மெண்ட்ல எழும்பணும், சாக்ரிஃபைஸ்ல எழும்பணும், ஆண்டவருக்காக செயல்படுறது எழும்பணும், சுவிசேஷம் அறிவிக்க எழும்பணும், தேவ ராஜ்யத்துக்காக எழும்பணும், தேவ திட்டத்துக்காக எழும்பணும், ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வேன் என்று எழும்ப வேண்டும். இன்னும் சாக்கு போக்குகளை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எலும்பு எலும்பு சீயோனே, உன் தூசியை உதறு. உனக்கு ஒரு அலங்கார வஸ்திரம் இருக்கு, உனக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கு, உனக்கு ஒரு பெரிய மேன்மை வச்சிருக்கிற, உன் மேல ஒரு அழைப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது. எலும்பு எலும்பி பிரகாசி, அப்பொழுது உன் ஒளி உன்மேல் வந்தது. எலும்பினால் தான் பிரகாசிக்க முடியும். எலும்பினால் தான் உங்களுக்கு என்று உன் ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. உன் ஒளி, உன் ஒளி அப்படி என்றால் உனக்கென்று ஒரு திட்டம், உங்களுக்கென்று ஒரு அபிஷேகம், உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. பிசாசு இழுக்க பார்ப்பான், எப்படி ஆகிலும் இந்த ரட்சிப்பை திருடிவிட வேண்டும் என்று நித்திரைகளை கொடுப்பான். ஆமென் ஆமென். நீ ஜெப வேளையிலே ஆமென் அந்த படுக்க அறையை விட்டு வெளியே வந்து உன் முழங்கால முடக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அங்கலாக்கிறார், ஆண்டவர் வேதனைப்படுறாரு. இப்ப எழும்பலன்னா இனி ஒரு நாள் நீங்க எழும்ப முடியாது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சத்துரு வலைய வச்சு ஃபுல்லா லாக் பண்ணிடுவான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, சிலரை பிசாசு வாரி கொண்டு போகிறான். ஆராதனைக்கு வர்றோம், எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பேக், ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம். இன்றைக்கு சொல்றார், நித்திரை விட்டு எழும்புங்கள், நித்திரை விட்டு எழும்புங்கள், நித்திரை விட்டு எழும்புங்கள். எழும்பினால் தான் நாம் தேசத்தை கைப்பற்ற முடியும். எழும்பினால் தான் நம்ம குடும்பத்தை பாதுகாக்க முடியும். எழும்பினால் தான் தரிசனத்தை பாதுகாக்க முடியும். இரவு ஆமென், இரவு எனக்கு தூரமாய் இருப்பதாக, இரவு தூக்கங்கள் எனக்கு தூரமாய் இருப்பதாக, மதிய தூக்கங்கள் எனக்கு தூரமாய் இருப்பதாக. இனி என்னுடைய நேரம் படுக்கையில் இருக்கக்கூடாது. பெட்டில் இருக்கிற நேரம் அதிகமாக இருக்கக்கூடாது. பெட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க மட்டும் தான் பெட்டுக்கு போகணும். இன்னைக்கு மாறணும், அப்போதான் எழுப்புதலை பார்க்க முடியும், அப்போதான் மாற்றத்தை பார்க்க முடியும். ஆமென். சத்ருவானவன் கண்ணிகளை வைக்கிறான், எழும்ப கூடாதபடி இந்த ரட்சிப்பை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த கண்ணில் விழாதபடி கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ள. எல்லாம் வலது கரங்களை உயர்த்துங்கப்பாங்க, எல்லாம் வலது கரங்களை உயர்த்தி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்பை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பொக்கிஷத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, நித்திரை விட்டு என்னை எழுந்திருக்க பண்ணுவீராக. நித்திரையை கொடுத்து பிசாசு என்னை வஞ்சிக்கிறான் ஆண்டவரே. நித்திரையை விரும்புகிற மனுஷனா இருக்கக்கூடாது. நித்திரை எனக்கு வெறுப்பாய் தோன்ற வேண்டும். நித்திரை எனக்கு ஓய்வெடுப்பது எனக்கு வெறுப்பாய் தோன்ற வேண்டும். உங்க சமூகத்துல காத்திருக்கணும், உங்க பாதத்துல ஜெபிக்கணும், உங்க சமூகத்துல உபவாசம் இருக்கணும், உமக்காக எழும்பணும். ஆண்டவரே, ஆண்டவர் கிருபை செய்வார். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பொக்கிஷத்தை மாத்திரம் தியானித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். இரண்டாவது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த இரண்டாவது பொக்கிஷம் விசுவாசம். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் விசுவாசம். நீங்க எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழந்துடவே கூடாது. பெயர், புகழ், பொருள், வந்தது போனது என்னத்தை இழந்தாலும் விசுவாசத்தை இழந்து போகாம காத்துக்கொள்ளணும். ஆபிரகாம் 25 வருடம் விசுவாசத்தை காத்துக்கொண்டான். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் இது முதல் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. எங்க பைபிள்ல பாருங்க, 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆபிரகாமிடமிருந்து நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள முதல் காரியம் என்ன? அந்த 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். உங்க விசுவாசத்தை நீங்க காத்து கொள்ளணும்னா
தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாயிண்ட், அதுல பாயிண்டா நீங்க புரியுற மாதிரி எழுதணும்னா, அறியாவிட்டாலும் செயல்படுங்கள் அப்படி எழுதிக்கோங்க. அறியாவிட்டாலும் செயல்படுங்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசம் எப்படி இருக்கும் உனக்கு தெரியாது. அங்க மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியாது. அங்க காய்கனிலாம் எப்படி இருக்கும், மரங்கள் இருக்குமா, கிளைகள் இருக்குமா, ஆறு அங்க இருக்குமா, என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆபிரகாம் சொல்றாரு, நான் கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு, அந்த தேசத்தை நான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எனக்கு தெரியாது அந்த தேசம் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு என் குடும்பத்துக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஆனா நான் செயல்பட்டுக்கிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன். நாளைக்கு இந்த அற்புதம் செய்கிறான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது நடக்குதோ நடக்கலையோ அது தெரியாது. நாளைக்கு கர்த்தர் எதை செய்ய போகிறார் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் என் ஜெபத்தை நான் விட மாட்டேன். என் விசுவாச பிரயாணத்தை நான் விட மாட்டேன். தான் போகும் இடத்தை அறியாமல், சில நேரங்களில் நம்ம அறியணும் 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 அறியணும்னு சொல்லி விரும்புகிறோம். நான் போகிற எப்படி ஆண்டவர் இருக்கும், அந்த தேசம் எப்படி இருக்கும், எனக்கு கொடுக்க போகிற குழந்தை எப்படி இருக்கும், எனக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும், யார் மூலமாக நிறைவேறும், எப்படி நிறைவேறும், எந்த டைம் நிறைவேறும், எத்தனாம் தேதி நிறைவேறும், 3 மாதம் நிறைவேறுமா, 5 மாதத்துக்கு நிறைவேறுமா, அடுத்த வருஷம் நிறைவேறுமா, 5 வருஷத்துக்கு நிறைவேறுமா. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தேவன் நாளைக்கு என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் செயல்படுவேன். 5 வருஷம் கழிச்சு அந்த ஊழியம் எந்த லெவலுக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். 5 வருஷம் கழிச்சு உங்கள் குடும்பம் எந்த ஸ்தானத்தில் நிறுத்தப்பட போகுதுன்னு தெரியாது. ஆனால் நான் கர்த்தருடைய விசுவாசத்தை விடாம ஜெபத்தில் தரித்திருப்பேன். அறியாமல் சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த 2 மாசமா நான் தொடர்ந்து ஆராதனைக்கு வரேன், உபவாச கூட்டத்துக்கு வரேன், எதுவுமே நடக்கலையே. நம்ம என்ன வியாபாரமா பண்ண வந்தோம்? வியாபாரமா? ஜெபம் என்பது ஒரு வியாபாரமா? நான் இவ்வளவு நேரம் ஜெபம் இருக்கு, எனக்கு இது நடக்கணுங்கிறது ஜெபம் என்ன வியாபாரமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன 2-3 நாளைக்கு மட்டும் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் பயங்கரமான ஒரு மாந்திரிக போராட்டங்கள். அப்போ அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த ஊழியக்காரங்க நல்லா விடுதலை ஊழியத்தை செய்கிறவங்க, அதனால் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, விடுதலை ஆயிரும். உடனே அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி அவங்க ஃபோனில் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு விடுதலை ஆகணும்னா 11 நாள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 11 நாள் ஃபுல் பாஸ்டிங்கிறது ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணால் தான் இந்த கட்டு உடையும். எல்லாரெல்லாம் இந்த கட்டை உடைக்க முடியாது, ஒரு சில ஆட்கள் தான் அதை உடைக்க முடியும். அதனால் 11 நாள் நான் உபவாசம் ஜெபம் பண்ணால் நான் வெளியே எந்த ஊழியத்துக்கும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. 11 நாள் உங்களுக்கு ஃபுல்லாக பாஸ்டிங்கிறத நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எனக்கு ஒரு 25,000 மட்டும் தந்துடுங்க. எவ்வளோ வேணுமா? ஜெபிப்பதற்கு எவ்வளோ வேணுமா? 25,000. ஜெபம் இன்றைக்கு என்னவா மாறிவிட்டது? வியாபாரம். நான் 1 மணி நேரம் ஜெபிக்க எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், நான் இங்கே இதை செய்கிறேன், நீங்கள் எனக்கு இதை செய்யணும். அவர்கள் மட்டுமல்ல, அந்த ஊழியக்காரங்களை மட்டும் நான் சொல்லலை, நம்ம வாழ்க்கையிலையும் நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு நாளைக்கு கர்த்தர் ஏதாவது செய்யணும். நான் இவ்வளோ நேரம் முழங்கால் நின்றுருக்கேன், எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் செய்யணும். ஏன்னா கர்த்தர்ட்ட வியாபாரமாக பண்ணுறீங்க, நான் 100 ரூபா கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு 1/2 கிலோ அரிசியை தரணும்னு. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண. ஜெபத்தை விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்களை மட்டும் சொல்ல, விசுவாச பிள்ளைகளாக நாமும் வியாபாரமாய் மாற்றி விட்டோம். பாஸ்டர், இந்த வருஷம் எல்லா மாதமும் திருவிழா அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை. எல்லா ஆராதனை பங்கு பெற எனக்கு ஒன்றுமே நடக்கலை. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் இவ்வளோ செஞ்சிருக்கிறேன், அப்போ ஆண்டவர் இவ்வளோ தந்திருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆபிரகாமுக்கு 25 வருஷம் காத்து கொண்டு இருக்கிறான். தான் போகும் இடம் என்னென்று தெரியாது, நாளை நடப்பது என்னவென்று தெரியாது, அங்க இருக்கிற மக்கள் என்னவென்று தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு பலி செலுத்துற நிறுத்தல, கர்த்தருக்கு செய்யற ஆராதனை நிறுத்தல, ஜெபத்தை நிறுத்தல, அர்ப்பணிப்புல பின்வாங்கல.
கமிட்மெண்ட்ல பின்வாங்கல, பிரதிஷ்டையில பின்வாங்கல, நான் என் தேசத்துக்கு திரும்ப போறேன். அவன் சொல்லவே இல்லை, ஆண்டவரே இப்படி காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொன்னீர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னீர், அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலையே, நான் என் இனத்துக்கு திரும்ப போறேன், என் தேசத்துக்கு திரும்ப போறேன்னு சொல்லி ஆபிரகாம் பின் போகவில்லை, கீழ்ப்படிந்து. உங்கள்கிட்ட கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய பொக்கிஷம் விசுவாசம். அதனால தான் பேதுருவை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். விசுவாசத்தை தொலைச்சிடாதீங்க. இந்த இடத்துல தொலைச்சிங்களோ அந்த இடத்துல போய் தேடுங்க. ஆதியில் இருந்த நீ அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைய உண்டு. தொலைச்ச இடத்துல போய் தேடுங்க. எங்க விசுவாசத்தை விட்டோம், எந்த பிரச்சனையோடு அந்த விசுவாசத்தை விட்டோம், எந்த போராட்டம் குடும்பத்தில் வரும்போது அந்த விசுவாசத்தை விட்டோம், எந்த சோதனை வரும்போது அந்த விசுவாசத்தை விட்டோம். கர்த்தர் சொல்றார், விசுவாசத்தை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். 9ஆம் வசனம் எபிரேயர் 11:9 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் எப்படி சஞ்சரித்தானா? பரதேசிய போல. விசுவாசத்தை காத்து கொள்ளணுமா? நான் ஒரு பரதேசி அப்படிங்கிற எண்ணம் உண்டாகணும். இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே நிலையானது கிடையாது. ஆமென். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் எப்படி சஞ்சரித்தாராம்? பரதேசியை போல. அப்போ ஆண்டவர் சொல்ல, விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும். நான் கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, இப்போ நான் இருக்கிற எந்த ஸ்தானமும் நிலையானவைகள் அல்ல, இவைகள் எல்லாம் ஒரு நாள் காணாமல் போகும். ஒருவர் மாத்திரம் நிலையானவர், நான் விசுவாசிக்கிற தேவன் மாத்திரமே நிலையானவர் என்ற எண்ணம் நமக்கு உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஆசீர்வாதம், இப்போ இருக்கிற நன்மை, இப்போ இருக்கிற மனிதனுடைய பழக்கங்கள், இப்போ இருக்கிற மற்ற கான்டெக்ட், மற்ற காரியங்கள், இது மேலே என்னுடைய விசுவாசம் போகவே கூடாது. இவைகள் எல்லாம் என்னது? நிலையற்றவைகள். இவைகள் எல்லாம் நிலையற்றவைகள், நிரந்தரமானவைகள் அல்ல. வேதம் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் கூடாரத்தில் குடியிருந்தான். ஏனென்றால் அந்த யாக்கோபின் சந்ததி தான் இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். முன் அடையாளமாய் நீங்கள் உங்களை அறியாமலே உங்கள் சந்ததிக்கு கொடுக்கப்படுகிற சில தேசத்துக்கு நீங்கள் கடந்து சென்று வருவீர்கள். ஆமென் சொல்லுங்க. சில மாவட்டத்தில் நீங்கள் போய் வந்திருப்பீங்க, ஒரு காரியமாக நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் முன் அடையாளம். நீங்கள் கால் மிதித்த எவ்விடத்தையும் உனக்கு தருவேன் சொன்ன ஆண்டவர். ஆமென். ஃபங்க்ஷன் விஷயமாக போயிருக்கலாம், மற்ற காரியத்தை விஷயமாக போகலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? பாஸ்டர், இத்தனை வருஷம் நான் பிறந்து, இத்தனை ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிட்டு, எங்கெங்கெல்லாம் என் கால்கள் மிதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் யாக்கோபையும் ஈசாக்கையும் சுமந்து கொண்டே போயிருக்கிறீர்கள். உங்கள் சந்ததிகள் அந்த தேசத்தை சுதந்தரிப்பார்கள். உங்கள் சந்ததிகள் இந்த பாட்டு. எத்தனை பேருக்கு இதை விசுவாசிக்கிற அளவுக்கு இது எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் விளங்குதுன்னு எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஆவின நல்லா தெரியும். இங்கே இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச இந்த தீர்க்கதரிசி எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சாங்களோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்தினார்களோ, எங்கெல்லாம் இவர்கள் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்தாரோ, அவர்கள் போன பட்டணத்திற்கும் கர்த்தர் போக பண்ணுவார். அதை தாண்டி சில தேசங்களையும் அவர்கள் மூலமாய் வாக்களிக்கப்பட்ட இடத்திலையும் இந்த ஆறுதல் நேசங்கிற கொடியை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார். கர்த்தர் அதை செய்ய போகிறார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு, கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். நம்ம எல்லாரும்